மற்றொரு அண்மை செய்தி, இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்களின் போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், போராட்டம் தொடரும் என இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் அறிவித்திருக்கிறார்கள், விவரம் என்ன? சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட வந்தவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்திருந்தார்கள். சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை வலியுறுத்தி சென்னையில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காவல் வாகனத்தை ஏற மறுத்த இடைநிலை ஆசிரியர்கள் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு மிகப்பெரிய கலவரமான ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக தூக்கி கைது செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது இருந்தது. பல ஆசிரியர்கள் மயக்கமடைந்து அங்கேயே விழக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் தொடங்கி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் அனைவருமே தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். காவல்துறை இந்த மாதிரியான வலுக்கட்டாயமாக நடந்து கொள்ளக்கூடாது, இடைநிலை ஆசிரியர்கள் அவர்களுடைய கோரிக்கை என்ன என்பதை குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது மாலை 4 மணி அளவில் ஆசிரியர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்களை அழைத்து தலைமைச் செயலகத்தில் அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அந்த பேச்சுவார்த்தை என்பது தோல்வியில் முடிந்திருக்கிறது. தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாத நிலையில் அந்த ஒற்றை கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதியம் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையை, அதுவும் திமுக தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் 311வது அறிக்கை வாக்குறுதியாக அதை அளித்திருந்தார்கள். அதை நிறைவேற்ற அவர்கள் தவறிவிட்டார்கள். அதனை கண்டித்துதான் தங்களுடைய போராட்டத்தை ஆசிரியர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தை தற்பொழுது தோல்வியை தழுவியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று அந்த இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.